விஜய் சொன்ன முதலமைச்சர் ஜோசப் விஜயோட குட்டி கதையில் ஆபாசம் கிடையாது, உண்மைதான் இருந்தது. உதயநிதி சொன்ன குட்டி கதை ஆபாசம், தனி மனித கண்ணியம், அத்துமீறல், பர்சனல் லைஃப்பை தொடராரு அவர். அதனால் அது உதயநிதி செய்தது தவறுன்னு தான் நான் பார்க்கிறேன். விஜய் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், இது உண்மை. அதை சொல்லவே கூடாதுன்னு திமுக நினைக்குது. சபாநாயகர் அனுமதியை கேட்கிறார். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு உடல் மொழி. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை நீண்ட போராட்டத்துக்கு பிறகு 3 சீட்டு கூட கொடுத்து நான் அடைக்கிட்டேன் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு வச்சது இது முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறேன். அதை சபையில் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இத்தனைக்கும் சபாநாயகரோட அனுமதி வாங்கி தான் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் குறை காண்றதுனா கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். விமர்சிக்கிற எல்லா உரிமையும் திமுகவுக்கு உண்டு, நான் அதை மறுக்கலை, அதை கேள்வி கூட கேட்கல. ஆனால் அது சிபிஎம்னு இருக்கணும். சண்முகம் தனிநபராக இருக்க, தனிநபர் அல்ல. அங்கே தனிநபர் அந்த முடிவு எடுக்க முடியாதுன்றது உங்களையும் என்னை விட திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்போ பச்சை பொய்யை ஜம்காலத்தில் வடிகட்டின பொய் எதுக்கு சொல்கிறீங்க? சண்முகம் எடுக்கிற முடிவு அதுதான் நான் சொன்னேன். ஒரு சேர் கூட அவரால் வாங்கி போட முடியாதுன்னு. அதிமுகவை சாப்பிட்றணும். தாய்க்கழகம் அதிமுகன்னு ஆதவர்ஜனா சொல்கிறாருல. அதிமுக ப்ளஸ் தாவேகா ப்ளஸ் அதிமுக இஸ் பெரிய சக்தி. அது உண்மைதான் அவர் சொல்கிறது. அது கிட்டத்தட்ட அப்படி தான் கீழே மைக்ரேட் ஆகிட்டு இருக்கு, பெரிய அளவில் மைக்ரேட் ஆகுது. ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த 10 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்க. 10ல் ஒரு 6 அல்லது 7 ஜெயிச்சா கூட ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆகிடும். 10 ஜெயிச்சிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடும் உங்களுக்கு. ரெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், சட்டமன்றம் நடந்த உரை, அந்த உரையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த குட்டி கதை பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. பல இடங்கள்லேருந்து சில கண்டனங்களும் வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் சட்டசபையோட மாண்பையே குலைச்சிட்டாரு. அவர் சொன்ன அந்த செய்திகள்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் சொன்ன குட்டி கதைக்கு கதை சொல்கிறேன்னு பதிலுரை தருவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதை இந்த தமிழகமே அறியும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பார்க்குறீங்க இங்கேருந்து? ஏன்னா இங்கே இவர் ஒரு கதை சொல்லும்போது அதற்கு அவருடைய பர்சனல் லைஃப்பை எடுத்து ஒரு கதை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது? விஜய் சொன்ன முதலமைச்சர் ஜோசப் விஜயோட குட்டி கதையில் ஆபாசம் கிடையாது, உண்மைதான் இருந்தது. உதயநிதி சொன்ன குட்டி கதை ஆபாசம், தனி மனித கண்ணியம், அத்துமீறல், பர்சனல் லைஃப்பை தொடராரு அவர். அதனால் அது உதயநிதி செய்தது தவறுன்னு தான் நான் பார்க்கிறேன். விஜய் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், இது உண்மை. அதை சொல்லவே கூடாதுன்னு திமுக நினைக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அதிகாரம் இருந்ததுன்னா வரலாற்றுலேருந்தே கூட அதை எரேஸ் பண்ணிடலான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு தேர்தலே நடக்கலை, அப்படி ஒருத்தர் தோக்கவே இல்லைன்னு மாதிரி கூட சொல்லுவாங்க. அந்த அளவு கூட அவங்க போவாங்க. இன்றைக்கி குளத்தூரில் ஸ்டாலின் ஏன் தோல்வி அடைந்தார் என்பதை பற்றின ஒரு விவாதத்துக்கு கூட அவங்க தயாராக இல்லை. அந்த தகவலை, விவாதத்தை விடுங்க, அந்த செய்தியை சொல்கிறவங்கள கூட அவங்க அனுமதிப்பதில்லை. அந்த அளவுக்கு அவங்க தொட்டாசினிங்காக இருக்காங்க. பட் இது பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருண்ட கதை தான். இந்த இடத்துக்கு ஏன் விஜய் போனார்? அவர் ரொம்ப கண்ணியமாக தான் பேசினார் சபையில். கருணாநிதினு சொன்னது பிறகு கூட திருத்தி கொண்டு கலைஞர் தான் அவர் சொன்னார். அவர் இஷ்யூஸை தான் பேசுகிறார். இவங்க தனிமனித தாக்குதலில் ஈடுபடுறாங்க திமுக. அது வழக்கம் போல். ஜெயலலிதா 2006-11 அன்றைய கருணாநிதி அரசாங்கத்தை மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஜெயலலிதாவோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இவங்க விமர்சனம் பண்ணாங்க. ஜெயலலிதா திருமணம் ஆகாதவர் அப்படின்லாம் பேசினாங்க. செல்வின்னு எப்படி சொல்லலாம்? இத்தகைய விமர்சனங்கள் என்று முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பதில் மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட்டுன்னு ஜெயலலிதா சொன்னாங்கன்னா, அதுக்கு பதில் இவங்க ஜெயலலிதா ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை, செல்வி என்று எப்படி அவரை அழைக்கலாம், இப்படியெல்லாம் அந்த காலத்தில் பேசியது உண்டு அமைச்சர்கள். மைனாரிட்டி திமுக அரசு என்பது ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் உண்மை. ஆமாம். மைனாரிட்டி திமுக அரசுக்கான இலக்கணம் என்ன? ஒரு அரசுக்கு தனியாக 118 சீட்டு தமிழ்நாட்டில் இல்லாமல் 117 சீட்டு இருந்தால் கூட அவர்களை ஆதரிக்கக்கூடிய கட்சி அரசுக்கு உள்ளே வந்ததுன்னா அது கூட்டணி அரசு, அது மைனாரிட்டி அரசு அல்ல. இன்றைக்கி விஜய் நடத்தி கொண்டிருப்பது கூட்டணி அரசு, மைனாரிட்டி அரசு அல்ல. கூட்டணி அரசு என்பது உங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையும் உள்ளே இருக்கணும், அப்போ தான் அது கூட்டணி அரசு. இல்லைனா அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்படி பார்த்திங்கன்னா 96 சீட்டு இருந்த திமுகவை வெளியில் இருந்த காங்கிரஸும் பாமகவும் ஆதரித்தாங்க. அவங்க மந்திரி சபையில் இடம் பெறலை. அதனால் அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், சொன்னாலுமே சொல்லாட்டி. ஆனால் அந்த சார்ஜுக்கு அவங்க வச்ச எதிர்வினை என்பது ஜெயலலிதா திருமணம் ஆகாதவர் என்பது. இந்த தனி மனித தாக்குதல் தான் அவங்களுக்கு கைவந்த கலை. ஓகே, அதுதான் இன்றைக்கி இவங்க விஷயத்துலையும் நடக்குது. யார் விஷயத்தில்? விஜய் விஷயத்துலையுமே அவர்
ஸ்டாலினை காணோம், அப்பா வந்து அப்பாவை காணோம்னு ஒரு பெரிய ஒரு தேவை அவர் அந்த கதையை முழுசாவும் சொல்லல. இல்லை. உங்களுக்கு எது கோவம் வருது? இல்ல அது இந்த மாதிரி நக்கல் நையாண்டி எங்களுக்கும் பண்ண எங்களுக்கும் தெரியும். தெரியும்னோடனே நீங்கள் எங்கே போகிறீங்க, அடுத்து வந்து அவங்க பர்சனல் லைஃபுக்கு போகிறீங்க. இது ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் பண்ண மாதிரி அவங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அரசியலோட தரம் வந்து இன்னும் கீழே கீழே போகும். அந்த செய்கையை அவர் செய்தாருன்னு இல்ல காமிக்கல. அந்த ஃபைனலாக அவருடைய செஞ்சது எனக்கு என்னமோ அதில் எந்த தப்பும் படலையே. அதில் என்ன தவறு இருக்குது? தனிக்கு சபாநாயகர் அனுமதியை கேட்கிறார். அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு உடல் மொழி. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை வந்து நீண்ட போராட்டத்துக்கு பிறகு 3 சீட்டு கூட கொடுத்து நான் அடைக்கிட்டேன் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு வச்சது இது. முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை சபையில் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இத்தனைக்கும் சபாநாயகரோட அனுமதி வாங்கி தான் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் குறை காண்றதுனா கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். விஜய் முதலமைச்சரானதை இல்ல விஜய் அவர்களுடைய பேச்சு ஒட்டுமொத்த அவருடைய உடல் மொழி எல்லாமே வந்து இந்த சட்டசபையோட மாண்பையே வந்து கெடுத்துருச்சு. இல்ல, இல்ல, ஒரு சம்பவமே தப்பு நடக்கல அப்படின்ற மாதிரியும், எல்லாரும் கேமராவுக்கு பதிலா எப்படி ஷூட்டிங்ல கேமரா ஆக்ஷன் சொன்னா சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கேமராக்களை பார்த்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு அதான். தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இன்னமும் தயாராகவில்லை. டினையல் மோடில் இருக்காங்க. வயிறு எரிகிறது, விஜய் முதலமைச்சராகிவிட்டாரே என்பதை நினைத்து நினைத்து. கோபம் தணியவில்லை, பொறாமை கொப்பளிக்கிறது. இவ்வளோதாங்க. அதனோட விளைவு தான் இன்றைக்கி இப்படி பேசிக்கிட்டே இருக்குது. முரசொலி தலையங்கம், ஆராசா பேச்சு, உதயநிதியோட எதிர்வினை, எல்லாத்தையும் அந்த கொரியோகிராஃப் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். பிரதான எதிர்க்கட்சியால் தேர்தல் முடிவை இன்னமும் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால தான் இவ்வளவு தூரம் விளைவுகள் வந்து மாறி மாறி இருந்து கொண்டிருக்கின்றன. இல்லை இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ன்றது தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அது பல வருடம் ஜெயலலிதாவை பண்ணாத பர்சனல் அட்டாக்காங்க. அந்த அம்மா வந்து ஏன் அசம்பிளியில் இவங்களை பேசவே விடலை? இல்லை சட்டசபை வந்து மாண்பே வந்து விஜய் அவர்கள் கெடுத்துட்டாரு. அவர் பேசுகிற உடல் மொழி, என்ன உடல், அவர் காட்டிய செய்கை, அவர் வந்து சொன்ன குட்டி கதை எல்லாமே வந்து சட்டசபையோட பேசாத பேச்சாங்க. திராவிட நாடு எங்கே இருக்குன்னா பாவாடை நாடாவை அழுத்துப்பா தெரியும்னாரு கருணாநிதி. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. இது அவை குறிப்பில் இன்னமும் இருக்குது. பேசிக்கிட்டே போகலாங்க. இது அல்ல மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய மன்றத்தில். இன்றைக்கி முதலமைச்சரோட உரை கன்னி உரை, அது ரிப்ளைக்கு ஏன் உள்ளே உட்காராமல் நீங்கள் வாக் அவுட் பண்ணீங்க? முதலமைச்சர் வாயை திறக்கணும்னு பேட்சை குத்திட்டு போய் உட்காந்தீங்க. அவர் வாயை திறக்கும் போது நீங்கள் வெளியில் போகிறீங்க. ஏன் போகிறீங்க? உங்களை ஒன்று நீங்கள் வெளியேற்றலை, நீங்களா வெளியில். எதுக்காக வாக் அவுட் பண்ணீங்க? பார்ட்டி ஃபண்டுன்னாங்க. சரி, பார்ட்டி ஃபண்டுன்னு முடிஞ்ச பிறகு கேளுங்க. நான் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஸ்பீக்கர் சொல்கிறாருல்ல. ஏன் இந்த உரை இன்றைக்கி நீங்கள் பாய்காட் பண்ணீங்க? எங்கே சுற்றுனீங்கனாலும் அங்கே தாங்க வந்து நிற்கும். மையக்கரு ஒன்று தான், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த தேர்தல் முடிந்து 40 நாட்கள் ஆனாலும் முடிவுகள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று 40 நாட்கள், தேர்தல் முடிவு வந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆக போகிறது. பிரதான எதிர்க்கட்சியான திமுகவால் இந்த முடிவை, மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையோட மையக்கரு அதுதான். நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச் செயல் நான் வள்ளுவன். எதையுமே கேட்காட்டியும் கூட முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு இருப்பவர், கலைஞருடைய குரலோவியத்தையாவது படிக்க வேண்டும். குரலுக்கு கலைஞர் எழுதிய விளக்க உரையாவது படிக்க வேண்டும். இப்படி அவசரப்படக்கூடாது. இல்லை பல இடங்களில் சட்டசபையை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் போடக்கூடிய பல மீட்டிங்கில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், ஒருமையில் நிறைய இடங்களில் முதலமைச்சரை வந்து தொடர்ந்து விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது அது மக்கள் மத்தியில் அது ஒரு தப்பாக பார்க்கப்படும். இன்னமும் இவங்களோட மதிப்பை கெடுக்கும். அரசின் மீதான வெறுப்பு நாளாவட்டத்தில் அதிகரிக்கும் போது கூட அது இவங்களுக்கு ஆதரவாக திரும்பும். இல்லை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், இன்னைக்கு அவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தானே வந்து அவங்களோட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து முதலமைச்சர் படம் தான் உள்ளாட்சி அலுவலகங்களில் இருக்கணுன்றது சட்டம், விதி. குறைஞ்சபட்சம் யார் சிஎமோ அவங்க படம் இருக்கணும். ஸ்டாலின் படம் தான் இருக்கணும், விஜய் படத்தை வைக்க மாட்டோன்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்த கூத்தெல்லாம் எங்கே போய் சொல்லுவீங்க? இது எத்தனை நாளைக்கு ஓடும்? சட்டமன்றம்ன்றது மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டியது தானே அங்கே மரபாக இருக்கணும் பொதுவாகவே. இது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் இதை நாங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுவோன்றது ஒரு பிரதான எதிர்க்கட்சிக்கு ஒரு சரியான இதுவாக அணுகுமுறை இல்லை தான். யார் வழி நடத்துறது? யார் வழி நடத்துறது? ஒரு பாரம்பரியமான கட்சி, 75 அனுபவம் உள்ள கட்சி. இல்லை இல்லை, ஒரு there is a method in the madness வாங்கல. அதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏட்டில் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் பண்ணி திட்டி எழுதுனீங்க, ஐயுஎம்மில் திட்டி எழுதுனீங்க, இன்றைக்கி சண்முகத்தை திட்டி எழுதுறீங்க. அவங்க 2 பேரும் திட்டினது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க தனி மனிதர்களாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அது. பட் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் கட்சியோட முடிவு. சண்முகம் நினைச்சாலும் அவங்க ஆஃபீஸுக்கு ஒரு சேர் டேபிள் கூட வாங்கி போட முடியாது. அதுக்கு ஒரு செயற்குழு, பொதுக்குழு,
அதில் கை வச்ச சேரா கை வைக்காத சேரான்னு யாராவது ஒரு உறுப்பினர் வந்து எதனா ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கு 9 மணி நேரம் வாதம் நடக்கும். அப்படிப்பட்ட கட்சிகள், அதாவது அவை கூட்டு முடிவுகள், நான் இழிவுபடுத்த சொல்லலை, கூட்டு முடிவு, கூட்டு பொறுப்பு. தனி மனிதர்களால் எடுக்க முடியாத ஒரு மனிதர்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அல்லது எவ்வளோ சிறிய விஷயமா இருந்தாலும். அத்தகைய முடிவுகளை எடுக்கக்கூடிய கட்சிகளில் பே சண்முகத்தை பற்றி சிவி சண்முகத்துக்கும் பே சண்முகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. அதிமுகவை எப்படி நீ போய் ஆதரிக்கலாம், அதிமுக ஆதரிக்கிற அரசை நீ எப்படி ஆதரிக்கலாம் அப்படின்னு அவரை வந்து பே சண்முகத்தை விமர்சித்து எழுதுறீங்க. பே சண்முகத்தை அவர் தனிநபர் அல்ல, அது கட்சி. மார்க்சிஸ்ட் கட்சின்னு எழுதியிருந்தீங்கன்னா உனக்கு அறிவு நேர்மை இருக்குன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தனிநபரை, ஒரு மாநில செயலாளரை திமுகவோட அதிகாரப்பூர்வ ஏடு இப்படி விமர்சிக்குதுன்னா அது குரோதம் கொப்பளிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அது ஃபேக்சுவலி ராங். ஃபேக்ட்ஸில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. தனி மனிதனாக சண்முகம் எடுத்த முடிவாது இருக்கும் பட்சத்தில் இந்த விமர்சனம் வந்து லாஜிக்கலி கரெக்ட், அது உங்கள் உரிமை. ஆனால் அது அப்படி கிடையாது. கம்யூனிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன், ஒரு 4 ஃபர்னிச்சர் வாங்கணுன்னா கை வச்ச சேர் வாங்கணுமா கை வைக்காத சேர் வாங்கணுமான்னா 4ல் 3 பேர் கை வைக்காதது அப்படின்னு ஒருத்தன் கை வச்சதுன்னா கூட அதுக்கு 9 மணி நேரம் வாதம் நடக்கும். அப்படிப்பட்ட கட்சிகள், அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது கன்வின்ஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. விஜய் அரசாங்கத்தை ஆதரிப்பது என்ற முடிவு வந்து சாதாரண முடிவு அல்ல. ஏன்னா திமுக கூட்டணியில் நின்று 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. திமுக எதிராக நின்ன ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறதுக்கான அருகில் வந்துடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு 12 சீட்டு 11 சீட்டு வந்து துண்டு விழுது, 10 சீட்டு துண்டு விழுதுன்னும் போது அரசை ஆதரிக்கலாமா வெளியில இருந்தா உள்ளேயா, முதல்ல ஆதரிக்கலாமா வேணாமான்ற முடிவு வந்து பெரிய முடிவு. இன்ஃபேக்ட் அதை அவங்க மாநில குழு கூட எடுத்திருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் தான் அதை எடுத்திருப்பாங்க, அல்லது டெல்லி ஆத்தரைஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது ஒரு கலெக்டிவ் டிசிஷன். பே சண்முகத்துக்கு தனிப்பட்ட முறையில் அதில் விருப்பம் இருந்தால் கூட எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் பே சண்முகத்துக்கு அதில் விருப்பமே இல்லை, ஆனால் கட்சியோட மாநில குழு அதை தான் விரும்புதுன்னா அந்த முடிவு அவர் எடுத்தாகும். ஓகே, இதுதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பலம் அல்லது பலவீனம். அப்படி இருக்கும்போது பே சண்முகத்துக்கு எதிராக கட்டுரை இன்னைக்கு எழுதி அது பாகம் 1 தொடர்ந்து 2 நாள் 3 நாள் எழுத போறீங்கன்னா இந்த தனி மனித தாக்குதல் ஏன் வருது? ஏன்னா விஜய் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு வருது. அந்த அளவுக்கு உங்களுக்கு விஜய் மீது குரோதம். அதே மாதிரி தான் ஐயுஎம்எல் உங்கள் கூடயே தான் 60 வருஷம் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு டிசிஷன் அவங்க எடுத்திருக்காங்கன்னு போது நீங்கள் தாங்க பிஜேபிக்கு போனீங்க. சிபிஎம்மோ ஐயுஎம்எல்லோ காங்கிரஸோ போனாங்களா? பதவிக்காக நீங்கள் உங்கள் அடிப்படை கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போய் 4 வருஷம் மந்திரி சபையில் உட்காந்துருந்தீங்க. உண்டா இல்லையா? குஜராத் இனப்படுகொலையின் உச்சத்தில் நீங்கள் மோடியையும் வாஜ்பாயையும் ஆதரித்து சட்டப்பேரவை பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் பேசுனீங்க. இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணீங்க. இன்னைக்கு இவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கான தார்மீக ரீதியிலான உரிமை என்பது ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. இல்லை, அதில் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அரசை ஆதரிப்பது என்ற முடிவை எடுத்த சிபிஎம் அவட அந்த 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 முடிவை வந்து விமர்சிக்கிற எல்லா உரிமையும் திமுகவுக்கு உண்டு. நான் அதை மறுக்கலை, அதை கேள்வி கூட கேட்கல. ஆனால் அது சிபிஎம்னு இருக்கணும். சண்முகம் தனிநபராக இருக்க, தனிநபர் அல்ல. அங்கே தனிநபர் அந்த முடிவு எடுக்க முடியாதுன்றது உங்களையும் என்னை விட திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்போ பச்சை பொய்யை ஜம்காலத்தில் வடிகட்டின போய் எதுக்கு சொல்கிறீங்க? சண்முகம் எடுக்கிற முடிவு அது. அதுதான் நான் சொன்னேன், ஒரு சேர் கூட அவரால் வாங்கி போட முடியாதுன்னு. அப்போ இந்த ஒரு குரோதம் ஏன் வருது? சிபிஎம் மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் விமர்சனங்களை வைங்க, பட் தனிநபர் மீது அந்த தாக்குதல் பாயுது. இதில் இன்னொரு பக்கம் நம்ம இந்த சட்டசபை நிகழ்வுகளில் பார்க்கும்போது அதிமுகவுடைய விஷயங்கள், அதில் வந்து ஒரு 4 பேர் அதிமுகவுடைய எஸ்பி வேலுமணி உட்பட இன்னொரு 3 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேறும்போது வெளியேறாமல் அங்கேயே இருக்காங்க. இன்னைக்கு தினத்தில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டுறாரு, சபை முடிஞ்சதுக்கப்புறம் பாராட்டி பேசுகிறாருன்ற செய்திகள் வந்து வருது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த 4 பேர் அடுத்த 4 பேராக நம்ம வந்து அதை கன்சிடர் அதில் என்ன சொன்னீங்க? அந்த 4 பேர் வந்து ஆலிவ் பிரான்ச் கொடுக்குறாங்க. தே ஆர் கிவிங் எ ரோஸ். அவங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து அவங்க வந்து நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் என்று அவர்கள் தெளிவாக சமிக்கை கொடுக்கிறார். வேலுமணி பாராட்டி பேசியிருக்காரா விஜயை சபை முடிஞ்சோன்னா? வேற என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும்? 6+4 இல்லை சார், இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் சிவி சண்முகமோடு சேர்ந்து ஒரு இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் போய் வந்து சேர்ந்தார். எல்லாரும் போனாங்க. மீண்டும் ஒரு 4 பேர் வந்து மறுபடியும் தனியாக வந்து ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. விஜய் அவர்களை பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே இவர் எதிர்க்கிறாரு. தினம் தினம் ஏதாவது ஒரு அறிக்கையோ ஒரு ஐடி விங் அஃபீஷியலோ ஏடிஎம்கேலேருந்து வருது.
இப்போ என்ன வேலுமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? போயிட்டு விஜயோட வந்து போகணுன்றாரு. அவருக்கு விஜயோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து 47ல் 25 தான் வந்தது. உங்களுக்கு வந்து 32 இருந்திருக்கணும். அது இல்லாதனால டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துடுச்சு. உண்டு அந்த பயத்தில் தான் திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு உங்களுக்கு. ஆமாம், நான் மன்னிச்சிட்டேன்னு ஸ்பீக்கர் கிட்ட எடப்பாடி கொடுத்த லெட்டர் அடிப்படையில் தான் அவர்கள் மீதான நடவடிக்கை கைவிடப்பட்டது. சுமூகமாக முடிஞ்சது. சுமூகமாலாம் முடியல. இல்லை, டெம்பரவரி ஒரு ஒட்டு போடப்பட்டிருக்குது. கிழிந்த துணி ஒட்டு போடப்பட்டிருக்கு. ஒட்டு போட்ட துணி ரொம்ப நாள் வராது. பட் இப்போ இன்னைக்கு அவருடைய பிஹேவியர் ஆச்சரியமானது தான். தெளிவாக இருக்காருன்னு தான். இனிமேல் எடப்பாடியோட அவரால் கண்டினியூ பண்ண முடியாது, ஒட்ட முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் வென். இப்போ இந்த 6 தொகுதிக்கு நடக்கிற மாதிரி வேலுமணி உள்ளிட்டவர்கள் 4 பேர், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 4 பேர் ரிசைன் பண்ணால் 10 அல்லது அதுக்கு மேலே போச்சுன்னா 10 அல்லது 10+ தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்கும். இல்லை, அதை தான் தாவேக்கா விரும்புதா? அப்படியே அதை தான் விரும்பும். கொஞ்சமா நம்மளோட அந்த மெஜாரிட்டியை எடுத்துட்டு வரணும். ஆமாம், 118 இப்போ இன்னொரு 106 இருக்கு. ஏன்னா 108ல் விஜய் அவர்களோடையும் ஜேசிடி பிரபாகர் அவர்களையும் கழிச்சா கூட, இல்லை அவங்களும் சேர்த்து வச்சுட்டா கூட சிஎம்க்கு ஓட்டு உண்டு. 107 107 ஸ்பீக்கருக்கும் உண்டு. ஏன்னா வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகே, அப்போ 107 அது வந்து அரசுக்கு எதிரான இன்னொரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நவம்பரில் வருதுன்னா, டை வந்ததுன்னா ஸ்பீக்கர் ஓட்டு போட்டு காப்பாற்றிடலாம். ஸ்பீக்கரையும் சேர்த்து தான் நீங்கள் பேசணும். ஓகே, அப்போ 107 107ன்றது இன்னும் 11 வேணும் 118க்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு 5 இருக்கு. 6 வந்தா கூட 5 ஆல்ரெடி இடைத்தேர்தலுக்கு ரெடியா இருக்கு. 6 ஆமா, கிழக்கு திருச்சி சேர்த்து 6 ரெடியா இருக்கு. நீங்கள் 6ன்னும் போது அவங்க அட்லீஸ்ட் ஒரு 6+ வேணும்னு விரும்புகிறேன். சொல்ல முடியாது. மதிமுகவுடைய 2 அதாவது அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா ஆமாம், அப்போ வந்து இன்னும் 8. இப்போ ஒருவேளை இந்த 4 சேர்ந்தா 12 வந்துருச்சு. இப்போ அந்த அவர் வந்து 118க்கு எவ்வளோ நெருங்க முடியுமோ அவ்வளோ நெருங்கணும்னு பார்க்குறாரு. அட்லீஸ்ட் 5 to 6 ஒரு 112 113 இருந்ததுன்னா காங்கிரஸோட 5, அப்புறம் வந்து விசிகாயு எம்எல்லாம் சொல்ல முடியாது. சத்தியமாக வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டாங்கன்னா வெளில வர மாட்டாங்க. புலிவாலை பிடிச்ச கதை. லெஃப்டே வாபஸ் வாங்க மாட்டாங்க நீங்கள் கவர்மெண்ட் பக்கம் போயிட்டீங்கன்னா. பட் விஜய் வந்து ஒரு குஷனிங் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளோதான். அது ஒரு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 சீட்டாவது கூட இருக்கும். அது இந்த 10 பேர் ஒருவேளை 10 ஜெயிச்சிட்டான்னா 117. அப்போ எல்லாம் ஆப்வியஸ்லி ஆல்ரெடி அமமுக நல்லா இருக்காங்க. காமராஜ் எல்லாமே வந்துடும். 8 தடவை எந்திரிக்கிறார் வாழ்த்து சொல்ல. அவ்வளோதான். அதனால் இது ஏடிஎம்கேலேருந்து வெளியில் போகிறாங்கன்னா விஜய் காரங்களை பலப்படுத்த தான் போகிறாங்க. கண்டிப்பாக அது தாவேக்கா ரசிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, அதிமுகவையே அந்த கிட்டத்தட்ட திமுகவை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனால் அதிமுக பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலும் அவங்கள வந்து ஒரு எதிரியாலாம் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஆரம்ப காலத்துலேருந்து அது அப்படி தானே இருக்குது. இப்போவும் அதை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்களா? எஸ், அதிமுகவை சாப்பிட்றணும். தாய்க்கழகம் அதிமுகன்னு ஆதவர்ஜனா சொல்கிறாருல்ல. அதிமுக ப்ளஸ் தாவேக்கா ப்ளஸ் அதிமுக இஸ் பெரிய சக்தி. அது உண்மைதான் அவர் சொல்கிறது. அது கிட்டத்தட்ட அப்படி தான் கீழே மைக்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய அளவில் மைக்ரேட் ஆகுது. ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து அந்த 10 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்க. 10ல் ஒரு 6 அல்லது 7 ஜெயிச்சா கூட ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆகிடும். 10 ஜெயிச்சிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடும் உங்களுக்கு வந்து. பட் வேலுமணி அந்த டிசிஷனுக்கு போவாரான்னு தெரியல. போவதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்றைக்கி சபையில் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தா அப்படி தான் தெரியுது நமக்கு. 10 சீட்டு, 10லேருந்து 12 தொகுதிக்கு இடைத்தேர்தல், 10 சீட்டாக ஜெயிக்கணும்னு விஜய் விரும்புகிறாரு. கம்ஃபர்டபுள். 117 இருக்குன்னா கம்ஃபர்டபுள். யாரையுமே தடுக்க முடியல எடப்பாடி அவர்களால். இவங்க யாரையுமே கண்ட்ரோலில். அதுதான் அங்கே இருக்க சிக்கல். இது ரொம்ப பெரிய பலவீனமால எடப்பாடிக்கிறது. எடப்பாடியால் தடுக்க முடியலன்றது ஊசலாட்டத்தில் இருக்கவங்களுக்கு இன்னமும் ஆசையை கலப்பது. இப்போயே எகிரிடலாம், கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் மூழ்கின பிறகு போனோன்னா ஓட்ட உடசலில் தான் போய் நிற்கணும். அதனால் இப்போயே எகிரிடலான்ற எண்ணம் வருது. அதாவது அவரால் தடுக்க முடியலன்றது தான் உண்மை. தடுக்க முடியலன்ற எதார்த்தம் மேலும் மேலும் கட்சியை பலவீனப்படுத்துது. அவர் தலைமை பலவீனமானதால தான் ஓடுறாங்க. ஓடுறது அவரால் தடுக்க முடியலன்னும் போது இன்னும் பலவீனமாகுது. அதனால் இது ஏடிஎம்கேக்கு ரொம்ப பெரிய ஒரு சர்வைவல் கொஸ்டின். திமுக அப்படியே நிற்குது, சாலிடாக நிற்குது. ஆனால் நம்ம அதே வேகத்தில் அவங்களும் 1 கோடி வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்றதையும் இல்லை அதெல்லாம் வாங்குவாங்க. அது ஒரு இஷ்யூ கிடையாதுங்க. சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லைன்னா அது அதை பற்றி பேசுகிறதே முட்டாள்தனம். ரெண்டாவது, இப்போ அடுத்த எலெக்ஷனில் இந்த ஓட் பேங்க் இருக்காது, கீழே போயிடும். ஏன்னா இவங்க வந்து மூழ்கிற கப்பல்ன்றது வெட்ட வெளிச்சமாயிடும். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பெரிய சரிவை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி
பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. இப்போ இருக்க சரிவை விட பெரிய சரிவை நோக்கி போகுது. ஆல்ரெடி சரிஞ்சிருக்கு, ஓகே. ஆல்ரெடி நல்லாவே சரிஞ்சிருக்கு. இப்போ சரிஞ்சதை விட அதிகப்படியான சரிவை நோக்கி அது நகருது. அதோட விளைவுகள் தான் இன்றைக்கி 4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா, எடப்பாடி ஸ்டாலின் பீரியடில் வாக் அவுட் பண்ணும்போது எல்லாரும் வெளில போனாங்கல்ல. இல்லை, இதில் ஒரே ஒரு டவுட் இருக்குது சார். ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் அது இந்த அளவுக்கு ஆயிருக்குமா? இந்த மாதிரி வந்து அதிமுக திமுக ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தா இந்த இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குமா? அப்பயும் சரிஞ்சிருக்கும் தான் எனக்கு தோணும். சரிஞ்சிருக்கும். எஸ். இது யாரையுமே குறை சொல்ல முடியாதுன்னு கூட தோணுது. சசிகலா, தினகரன்லாம் உள்ளே வரணுன்றாங்க. இனிமேல் யார் வந்தாலும் தடுக்க சரிவை தடுக்க முடியாது. அவரேஜ் கேடர் வந்து நம்பிக்கை இழந்துட்டான். ஓகே. அவரேஜ் கேடர் நம்பிக்கை இழந்துட்டான். அடிமட்ட தொண்டர்களுடைய நம்பிக்கை இழந்துட்டான். நாளைக்கு கட்சி கரைஞ்சுடும் நான் சொல்ல. ஒரு 5% ஓட்டு தேவகோடா கட்சி மாதிரி ஒரு 30 சீட்டு ஜெயிச்சு ஆட்சி மாற்றம் யாருக்கு இருந்துகிட்டே இருக்கும். யாராவது அவங்க லக்கு வந்து யாருக்காவது இழுபறியில் வந்துன்னா கூட்டணி அரசில் சேரலாம். தனியாக 118 அவங்க வாங்குறதுன்றது வாய்ப்பே இல்லை. அந்த பொற்காலத்திலிருந்து அவர்கள் என்றோ அகன்று போய் விட்டார்கள் தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.